சாய் மக்களே, அஸ்லாம் வலைக்கும், வணக்கம். இங்கே இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கிச்சனை. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, சாம்பார் இன்னைக்கு அம்மா சுடுது, நான் பேசாமல் பொசுக்குன்னு கையை விட்டுட்டேன். பாசிப்பருப்பு தக்காளி ஒன்று போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணலான்னு. சின்ன வெங்காயம் கொஞ்சம், தாளிப்புக்கு 2-3 வச்சுட்டு இதில் கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு, இஞ்சி பூண்டு இதான் மக்களே போட போகிறேன். இங்கிட்டு பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ஈரல் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பிஞ்ச் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பூண்டு எவ்வளோ போடுறேன் பாருங்கள். பூண்டு போட்டாலே ஒரு டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சாம்பார் பவுடர், ஆச்சி சாம்பார் பவுடர் தான் போட்டுக்கிறேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உரைக்கும், ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, சீரகப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, சீரகம் பொடி, குழம்பு மசால், எங்கள் வீட்டு குழம்பு மசால். ஸோ இதெல்லாம் வந்து சாம்பார் பொடியோடு சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு இப்போ வந்து குக்கரை விசில் விட்டுக்கலாம். போடுவீங்கன்னு கொஞ்சம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் உங்களுடைய சாம்பார் ரெசிபீஸும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதை ட்ரை பண்ணுவேன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட் மக்களே, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் குக்கர் இப்போ நிரம்பிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம இதை அப்படியே சிம்மில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை மக்களே. வத்தல் வேணுன்னா போட்டுக்கலாம், எடுத்துடலாம். ஸோ சும்மா பிக்காமல் இப்படி போட்டுக்கலாம் ஒரு 2 ஆக்கில். அவ்வளோதான். இது கொஞ்சம் வெங்காயம் வந்து முருவணும், அப்போ தான் வந்து அந்த முறுமுறுப்புக்கு தான் அந்த சூப்பரான அந்த தாளிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ எஸ் கைஸ், சாம்பார் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு சொன்னேன். ஸோ விசில் அமர்த்தியாச்சு, தாளிச்சாச்சு. ஸோ இப்போ முக்கியமான இந்த வீடியோவில் உள்ள ரெசிபி வந்து நம்ம ஈரல் பொரியல் தான். அதுக்கு சீரகம், சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, தட் மீன்ஸ் பிளாக் பெப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வத்தல், உரப்புக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ ஈரல் வந்து ஒரு இங்கே வந்து ஃப்ரோசன் தான். ஸோ இது வந்து எப்படியும் ஒரு 1/4 கிலோ இருக்கும் மக்களே, 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி எப்படி சிம்பிளாக சூப்பரான ஒரு ஈரல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாம்பாருக்கு ஈரல் சைட் டிஷ் சூப்பர் காம்பினேஷன். ஸோ எஸ் மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈரல் ரெசிபி நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா கடாயை ஆன் பண்ணிவிட்டு தேவையான குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. போதும் போதும். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு மக்களே. கடுகு, உளுந்து, வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை. இந்த டம்ளர்ல ஊற்றி கொடு. ஸோ கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வெய்யான். ஸோ இப்போ வந்து நம்ம ஈரலை போட்டுடலாம் கைஸ். ஈரல் போட்டாச்சு. இப்போ நம்ம ஈரலுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் பெப்பர்.
ஸோ மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பெப்பர் மக்களே. பிளாக் பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணும். வைக்கலாம். மல்லிப்பொடி எப்பயுமே கூட போட்டுக்கலாம் மக்களே. சீரகப்பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த டேஸ்ட் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடும். உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு இப்படி வேக வச்சுக்கோங்க. ஸோ சாம்பார் சைடு கேப்பில் ரெடி. தாளிப்பை ஊற்றியாச்சு. நல்லா திக்காயிடுச்சு. ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் சுகர் போட்டு அது ஓவன்ல வைக்கணும். அப்படியே கொடுக்குறா பார் ஜில்லுன்னு. கூடாது தம்பிட்ட இருந்து. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் மல்லிச்செடி போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பருப்பு வந்து குலையாமல் இருக்குது. குழந்தை இன்னும் நல்லாயிருக்கும். ஓவனை தோற சூப்பராக மல்லிச்செடி போட்டாச்சு காய்ஸ். கொஞ்சம் இந்த பருப்பு வந்து குழந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 5 minutes to 10 minutes வந்து நான் அடுப்பில் சும்மா அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ மித்தபடி சாம்பார் காயெல்லாம் சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஈரல் ரெடி ஆகிட்டுருக்கு. வாவ் வாரே வாவ். சாம்பார் ஈரல் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பாரும் வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பு. ஸோ அமர்த்திட்டேன். ஈரலும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு காய்ஸ். ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ உப்பு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாலே அருமையான ஒரு ஈரல் பொரியல் சாம்பார் காம்பினேஷன். ஸோ பாத்திரம் இருக்குது, விளக்கணும் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏய் தங்கம், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னிம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்போவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். பாருங்கள் காய்ஸ், எல்லா வேலையும் முடிச்சு எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சு தோசை டின்னருக்கு போட்டாச்சு காய்ஸ். பார்த்தீங்களா, சாம்பார் வச்சு சூப்பராக தோசை கொடுக்க போகிறேன். இதில் நம்ம பண்ண சப்பாத்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண முட்டை குருமா இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு அது போச்சு. ஸோ தோசை மாவு, ஈரல். பார்த்தீங்களா, எல்லா வேலையும் முடிஞ்சு டின்னர் ஆயிடுச்சு மக்களே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.